அதுக்கு முன்னாடி இருந்த கிளாஸஸ் தான் வந்து சவுண்ட்ஸ்லாம் ப்ராப்ளமாக இருந்தது. இப்போ அந்த சவுண்ட் பிரச்சனைலாம் எதுவுமே கிடையாது. ரைட், ரைட், செக் பண்ணிக்கோ. ஸ்க்ரீன் கிளியராக இருக்கா? இருக்கு சார். ஓகே. ஃபர்ஸ்ட் பாடி ஆஃப் மாஸ் m1, செகண்ட் பாடி ஆஃப் மாஸ் m2. ரைட், இப்போது நீ என்ன பண்ண போகிறேன்னா ஃபர்ஸ்ட் பாடி என்ன பண்ணும், செகண்ட் பாடி இந்த டைரக்ஷனில் அட்ராக்ட் பண்ணும், F1 பிடிச்சிருக்கு. இந்த செகண்ட் பாடி வந்து ஃபர்ஸ்ட் பாடியை இந்த டைரக்ஷனில் பிடிச்சி அட்ராக்ட் பண்ணும், F2. இப்போது ஏதாவது ஒரு இடத்துல ரெண்டு ஃபோர்ஸும் ஈக்குவலாக இருக்கும் பொழுது அந்த இடத்துல நெட் ஃபோர்ஸ் ஜீரோன்னு தெரியணும். ஏன்னா F net equal to F1 minus F2. இப்போ ஒருவேளை F1 equal to F2 இருந்தால் F net ஜீரோ ஆகிடும்ல. அப்போ ஏதோ ஒரு பாயிண்ட்ல F net வந்து ஜீரோ. அந்த ஏதோ ஒரு பாயிண்ட் தான் நீ என்னன்னு சொல்ல போற, நல் பாயிண்ட்னு சொல்ல போற. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ண போறீங்க, இந்த இடத்துல ஸ்மால் எம்னு ஒரு மாஸ் வைக்க போறேன். நல்லா புரிஞ்சுக்கோ, ஸ்மால் எம்னு ஒரு மாஸ் வைக்க போறேன். அப்போ இந்த ஸ்மால் எம் மேலே நெட் ஃபோர்ஸ் ஜீரோ ஆகும். ஏன்னா F1 டைரக்ஷன் லெஃப்ட் சைடு இருக்கு, F2 டைரக்ஷன் ரைட் சைடில் இருக்கு. அப்போ என்ன பண்ண போறேன்னா இங்கேருந்து இந்த தூரம் இருக்கு இல்லையா, இது எக்ஸ்ன்னு எடுத்துக்கோ. இந்த ரிமைனிங் இருக்கிறது R மைனஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கோ. அப்போ டோட்டல் வந்து R ஆச்சு. ஆமாம். அப்போது எந்த இடத்துல F1 ஈக்குவல் டு F2 இருக்குன்னு பாருங்க. F1 ஈக்குவல் டு F2 இருக்கும்போது F net வந்து ஜீரோ ஆகும். அந்த F net ஜீரோன்றது தான் நெட் ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் ஆன் பாடி ஈக்குவல் டு ஜீரோ. அதான் நான் நல் பாயிண்ட்னு சொல்லிட்டு இருக்கேன். நல் பாயிண்ட் அப்படின்னா ஜீரோன்னு அர்த்தம். F net ஜீரோ, E net ஜீரோ. அந்த பாயிண்ட்ல எதுவுமே இருக்காது, எல்லாமே ஜீரோ ஆயிடும். ரைட்டா? F1 பாருங்க, F1க்கு G m1 m by x ஸ்கொயர். உங்களால் புரிஞ்சிக்க முடியுதா? G m1 m by x ஸ்கொயர். ஏன்னா உனக்கு தெரியும் ஃபோர்ஸோட ஃபார்முலா G m1 m2 by r ஸ்கொயர் ஈக்குவல் டு G இந்த இடம் m2 m பவர் இன்ஃபியூர். திவ்யா வந்துட்டியம்மா? திவ்யா, r minus x ஹோல் ஸ்கொயர் வந்துட்டல? திவ்யா கேக்குதா? ரெண்டு திவ்யா இருக்கீங்க. ஓகே, ரைட். ஸோ இப்போ ரெண்டு ஃபோர்ஸும் ஈக்குவலாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக F net ஜீரோ ஆகிடும். இந்த எம் இந்த எம்மையும் கேன்சல் பண்ணிடும், இந்த ஜி இந்த ஜியும் கேன்சல் பண்ணிடும். ரிமைனிங் என்ன இருக்கு பாருங்க, m1 by x ஸ்கொயர் ஈக்குவல் டு m2 by r minus x the whole square. ரைட்டா? இப்போ யாரை தேடி போயிட்டு இருக்கீங்கன்னா எக்ஸை தேடி போயிட்டு இருக்கீங்க. எக்ஸ் தான் கேட்பாங்க. ஃப்ரம் ஃபர்ஸ்ட் பாடியிலிருந்து எவ்வளோ தூரத்தில் F net வந்து ஜீரோ ஆகும். ரொம்ப பிரமாதமான கொஸ்டின் பாரு. சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ்லேயும் இந்த கொஸ்டின் இருக்குது, மேக்னட்டிசம் அண்ட் மேட்டர்லேயும் இந்த கொஸ்டின் இருக்குது. ரைட், இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் இந்த பக்கம், ஆர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்து ஆர் மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் பை ஒரு எக்ஸ் ஸ்கொயர். இந்த இடத்துல வந்து m2 by m1 ஆயிடும். ரெண்டு பக்கமும் ரூட் எடுத்துக்கோங்க. ரெண்டு ரூட் எடுத்துக்கிட்டிங்கன்னா r minus x by x ஈக்குவல் டு ரூட் ஆஃப் m2 by m1. உனக்கே தெரியும் யாரை தேடி போயிட்டுருக்கீங்கன்னு, எக்ஸ் தேடி போயிட்டுருக்கீங்க. ரைட்டா? எக்ஸ் தேடி போயிட்டுருக்கீங்க அப்படின்னா r by x மைனஸ் 1 ஈக்குவல் டு ரூட் ஆஃப் m2 by m1. உங்களால் புரிஞ்சிக்க முடியுதா? இந்த ஸ்டெப்பை நான் என்ன பண்ணியிருக்கேன், r by x மைனஸ் 1ன்னு எழுதியிருக்கேன். அப்போ இங்கேருந்து r by x ஈக்குவல் டு 1 ப்ளஸ் ரூட் ஆஃப் m2 by m1. இங்கே இருக்கிற மைனஸ் 1 தூக்கிமே அந்த பக்கம் போட்டேன். எக்ஸை தேடி போயிட்டுருக்கீங்க. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு r by 1 ப்ளஸ் ரூட் ஆஃப் m2 by m1. இதுதான் ஃபார்முலா. இது ஃப்ரம் எங்கேருந்து, m1லேருந்து, ஃபஸ்ட்டு மாஸ்லேருந்து எக்ஸு. அதுக்கப்புறமா எக்ஸு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் செகண்ட் மாஸ்லேருந்து ஃப்ரம் m2லேருந்து r மைனஸ் எக்ஸாடா, ஆல்ரெடி r தெரியும். அப்போ r மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக r by 1 ப்ளஸ் ரூட் ஆஃப் m2 by m1. நீ இதுக்கு ஃபார்முலாலாம் படிக்க தேவையில்லை, ஒரு நம்பராக வரும், அப்படியே ஆர்லேருந்து மைனஸ் பண்ணி போட்டிங்கன்னா போதும். நான் ஒரு 2-3 எக்ஸாம்பிள் சொல்லித்தரேன். நான் அப்பயும் புரியலன்னா புரியாதுங்க, என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இங்கே பாருங்க, இப்போது என்ன கற்றுக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாடியோட மாஸ் வந்து 16 kg, செகண்ட் பாடியோட மாஸ் வந்து 25 kg. கரெக்டாக? ஃபர்ஸ்ட் பாடியோட மாஸ் 16, செகண்ட் பாடியோட மாஸ் 25. இப்போது ரெண்டு பேருக்கும் நடுவில் ஏதோ ஒரு பாயிண்டில் மூணாவது மாஸ் வைக்கிறீங்க, எம்ன்ற ஒரு மாதம் வைக்கிறீங்க. இந்த எம் மேலே வந்து F net வந்து ஜீரோ. கரெக்டாக? அப்போ F net ஜீரோ ஆகணும்னா ஃப்ரம் ஃபஸ்ட்டு மாஸ்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, ஃப்ரம் செகண்ட் மாஸ்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது. சரி, எனக்கு ஃபார்முலாலாம் ஞாபகம் வச்சுக்க முடியாது, நான் மேனுவலாகவே போட்டு போயிடுறேன். அப்படின்னா
என்ன பண்ணுறீங்க, இந்த எம்மை வந்து இந்த 16 கேஜி அது பக்கம் என் வீட்டுக்கு வாடான்னு பிடிச்சி எடுக்குது. இந்த 25 கேஜி வந்து இல்லை நீங்கள் என் வீட்டுக்கு வாடான்னு பிடிச்சி அது இந்த பக்கம் எடுக்குது. அப்போது எந்த இடத்துல F1 F2 ஈக்குவலாக ஆகுறாங்களோ அந்த இடம் தான் வந்து நல் பாயிண்ட்டு, இல்லைன்னா F0 ஈக்குவல் டு 0ன்னு அர்த்தம். அப்போ F1 பாருங்களேன், F1க்கு பதிலாக G 16M, இது ஒரு M, நான் இதை வந்து 16 கேஜி நான் 16Mன்னு எடுத்துக்கிறேன், 25Mன்னு எடுத்துக்கிறேன், பை டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு G, இந்த இடத்துல 25M இன்னொரு M பை R மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். இந்த ஸ்டெப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஏன்னா ரிமைனிங் இருக்கிறது R மைனஸ் எக்ஸ், ஏன்னா the whole distance is Rன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். G போயிடுது, M போயிடுது, M போயிடுது, G போயிடுது, M போயிடுது, M போயிடுது, ரைட். இப்போ ரிமைனிங் இருக்கிறது 16 பை எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 25 பை ஆர் மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். கரெக்டா? 25 பை ஆர் மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர், ரெண்டு பக்கம் ரூட் எடுத்தீங்கன்னா இப்போது 16 பை எக்ஸ் ஸ்கொயர் தான் நீ என்ன பண்ண போகிற, 4 பை எக்ஸ்னு எழுத போகிறீங்க, இங்கே 5 பை ஆர் மைனஸ் எக்ஸ்னு எழுத போகிறீங்க. நீ ஃபார்முலாவில் போட்டுருந்தா என்ன ஆன்சர் கிடச்சிருக்கும். ஆனால் ஃபார்முலாவில் M2 பை M1னா M1 பை M2 அந்த நேரத்தில் உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரக்கூடாதுன்றதுக்காக தான் மேனுவலாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் நான். கரெக்டாக? ஸோ இந்த பக்கம் எடுத்துருவாங்க, 4r minus 4x equal to 5x, 4r equal to 9x, x equal to 4r by 9. இந்த xோட டிஸ்டன்ஸ் ஃப்ரம் எந்த மாஸ்லேருந்து, M1லேருந்து. M1 யாருங்க, 16Mலேருந்து. ஆர் அவங்க கொடுக்கல, ஆர் ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க, 1 மீட்டர் 2 மீட்டர் கொடுத்துருப்பாங்க, கொடுத்தா சப்ஸ்டிட் பண்ணிக்கும். அப்போது ஃப்ரம் 25 கிலோகிராம்லேருந்து ஆர் மைனஸ் எக்ஸு, ஆர் மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக 4r by 9, 9r minus 4r by 9, அதனால 5r by 9ன்னு உங்களால் புரிஞ்சுக்க முடியும். ரைட்டா? ஸோ சூப்பரான சம்மல ஆப்ஷனில் 4r by 9 ஒன்று ஃப்ரம் 16Mலேருந்துன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அப்படி இல்லைன்னா 5r by 9 ஃப்ரம் 25Mலேருந்துன்னு இருக்கும். ரைட்டா? சரி, இதே ஃபார்முலாவில் போட்டு பார்க்கலாமா? ஃபார்முலாவில் என்ன ஃபார்முலாங்க, x equal to r by 1 plus root of m2 by m1, அதான ஃபார்முலா. இங்க பாருங்க, x equal to r by 1 plus root of m2 by m1. டே இதான x க்கான ஃபார்முலா. r தெரியாது, 1 plus root of m2 25, m1 வந்து 16ன்னு நினைக்கிறேன். ரைட்டா? ஸோ இப்போது r by 1 plus 5 by 4, அப்போது 4, இந்த இடத்துல 5, 9, 9 by 4, 4r by 9. பாருங்கள், சூப்பராக அப்படியே இருந்துச்சு ஒரே ஸ்டெப்பில். ஃபார்முலாவும் தெரிஞ்சுக்கணும், மாடலும் தெரிஞ்சுக்கணும். சும்மா எனக்கு அது தெரியும் இது தெரியாது, இது தெரியும் அது தெரியாது இந்த கதையெல்லாம் சொல்லக்கூடாது. நல் பாயிண்ட் சம்மு, பிரமாதமான சம்மு, கிராவிடேஷனில் அடிக்கடி கேட்குற சம்மு. நான் இன்னும் ஒரு சம் சொல்கிறேன், நீங்கள் ஆன்சர் எவ்வளோ வேகமாக முடியுமோ சொல்ல ட்ரை பண்ணுங்கள். இதில் வந்து ப்ராப்ளம் 2 பாருங்கள். ப்ராப்ளம் 2ல் ஸோ 36Mன்னு ஒரு மாசு, இந்த இடத்துல வந்து 64Mன்னு ஒரு மாசு. ஸோ இங்கே வந்து ஒரு எம்னு ஒரு மாதம் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு எக்ஸ் வேணும், ஆர் மைனஸ் எக்ஸ் வேணும். உனக்கு ஒரே நிமிஷம் தான் டைம், சீக்கிரம். என் கொஷினு ஃப்ரம் 36Mலேருந்து டிஸ்டன்ஸு, ஃப்ரம் 64Mலேருந்து டிஸ்டன்ஸு, ஃபைன் த நல் பாயிண்ட். இது சம்ம சால்வ் பண்ணால் ஓரளவு எனக்கு புரிஞ்சிச்சுன்னு நான் பண்ணுறேன். சார் x is equal to 3r by 7 சார். x equal to 3r by 7 இருக்கலாம். ஓகே, r minus x ஃப்ரம் 36Mலேருந்து சீக்கிரம். ஃபோர் ஆர் பை செவன் ஃப்ரம் வந்து 64Mலேருந்து. ரைட், ரைட்டாக இருக்கலாம், கரெக்டாக தான் இருக்கும். செக் பண்ணிக்கோ, எல்லாருமே ஆன்சர் செக் பண்ணிக்கோ. டேரெக்டாக ஃபார்முலாவில் போட்டாலும் சரி, நீ மேனுவலாக போட்டாலும் சரி. மேனுவலாக போட்டிங்கன்னா F1ஓட டேரக்ஷன் இந்த பக்கம் இருக்கும்டா, F2ஓட டேரக்ஷன் இந்த பக்கம் இருக்கும். ஸோ F1 ஈக்குவல் டு F2ன்னு சால்வ் பண்ணு, இல்லைனா x ஈக்குவல் டு r by 1 plus root of m2 by m1. எப்போவுமே ரைட்டில் இருக்கிறது தான் இந்த இடம் தான் m2, லெஃப்டில் இருக்கிறது m1. சால்வ் பண்ணிங்கன்னா r by 1 plus root of m2 64 by 36, அப்போ 8 by 6,
ரைட்டா? ஸோ அதனால் ஆர் பை 1 ப்ளஸ் 8/6 6 14/6 அப்படியே 6 மேலே போயிடும் 6r/14 அதனால் 3r/7 எக்ஸலண்ட்டாக போட்டிருக்கும்போது x = 3r/7 ஃப்ரம் 636 mல இருந்து 4r/7 ஃப்ரம் வந்து 64 mல இருந்து. இதே தான் என்ன பண்ணுவாங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் கேட்பாங்க. 2 சார்ஜை பிரித்து வச்சுட்டு 3வது சார்ஜை எங்கேயாவது நடுவில் வச்சுட்டு எந்த இடத்துல நெட் ஃபீல்டு வந்து 0 ஆகுன்றது தான் கேள்வி. கரெக்டா? ரைட். ஸோ இது சம் நல்லா கற்றுக்கிட்டீங்களா? ஏற்கனவே டவுட்டில் இல்லை? ரைட். அப்போது F = GM/R². நேற்றுலேருந்து இந்த ஒரு ஃபார்முலா தான் பேசிகிட்டு இருக்கோம். இந்த ஒரு ஃபார்முலாவில் வச்சு ஏகப்பட்ட மாடல் சம் சால்வ் பண்ணியிருக்கோம். நீ இப்போ 3 பேப்பர் அனுப்பியிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா? அதில் இந்த ஆலன் மாடலோட ஃபஸ்ட்டு 8 சம் இல்லுஸ்ட்ரேஷன் நான் உங்ககிட்ட போட்டு காமிச்சிட்டேன். பிகினர் பாக்ஸ் 1 அதுக்கான சொல்யூஷனை நான் ஒன்று அப்புறமா போட்டு விட்டுறேன். ஒவ்வொரு பிகினர் பாக்ஸும் சால்வ் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஆகாஷில் வந்து ஆகாஷோட பேப்பரில் ஃபஸ்ட்டு 20 சம் என்னவா இருக்குன்னா கெப்லர்ஸில் சம்மாக இருக்கும். நீங்கள் வந்து 17th சம்முக்கு மேலே 17வது சம்முக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே இந்த சம்மாக இருக்கும். அப்போ நைட்டு உட்காந்து அந்த ஆகாஷோட பேப்பரில் 17வது சம்முக்கு அப்புறம் இருக்கிற எல்லா சம்மும் ஒர்க் பண்ண ட்ரை பண்ணுங்க. ரைட்டாப்பா? ஓகே, நம்ம அப்படியே அடுத்த டாபிக் போகிறோம். அடுத்த டாபிக்னா கிராவிடேஷனல் ஃபீல்டுக்கு போகிறோம். கிராவிடேஷனல் ஃபீல்டு ஒரே நிமிஷம். ஒரு நிமிஷம் பாருங்க. லெவன்த்து பசங்க ஒரு 2-3 பேர் காணும்னு நினைக்கிறேன். ரைட். ஓகே, அடுத்த டாபிக். ஸோ அடுத்த டாபிக் நம்ம எங்கே போகிறோம்னா கிராவிடேஷனல் ஃபீல்டு. இதுவும் சூப்பராக இருக்கும் பாருங்கள். கிராவிடேஷனல் ஃபீல்டு நல்லா கற்றுக்கோங்க. செம ஈஸியாக இருக்கும். கிராவிடேஷனல் ஃபீல்டு இதில் நான் சொல்கிற பாடியெலாம் நீங்கள் நல்லா கற்றுக்கணும். புரியலைன்னா ஒழுங்காக கேட்டு தெரிஞ்சுக்கோ. கிராவிடேஷனல் ஃபீல்டு முடிகிற வரைக்கும் உங்களோட சிந்தனைகள்லாம் இங்கே தான் இருக்கணும். இங்கேயாவது மதியானம் மட்டன் குழம்பு சாப்பிட்டோம்னா பிரியாணி தின்ன மாதிரிலாம் யோசனை இருக்கக்கூடாது. ரைட்? ஸோ கிராவிடேஷனல் ஃபீல்டு, த ஸ்பேஸ் அரவுண்ட் த சார்ஜ், த ஸ்பேஸ் அரவுண்ட் த சார்ஜ், ஸ்பேஸ் அரவுண்ட் தி சார்ஜ். 11th இது உனக்கு தெரியாது, நீ என்ன படிக்கல, மற்றவங்கலாம் படிச்சுட்டாங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு, த ஸ்பேஸ் அரவுண்ட் த சார்ஜ். ஒரு சார்ஜை சுற்றி இருக்கக்கூடிய ஃபீல்டு ஆர் அந்த ஸ்பேஸ், அதுக்கு பேர் எலக்ட்ரிக் ஃபீல்டு. த ஸ்பேஸ் அரவுண்ட் தி மேக்னெட், கரெக்டாக இந்த மேக்னெட்டை சுற்றி இருக்கிறது. த ஸ்பேஸ் அரவுண்ட் த மேக்னெட் இஸ் நோன் as மேக்னெட்டிக் ஃபீல்டு. மேக்னெட்டிக் ஃபீல்டு. சார் கிராவிடேஷன் ஃபீல்டுனா என்ன சார்? அப்போ யாரை சுற்றி இருந்தால் கிராவிடேஷன் ஃபீல்டு? மாஸ் தானே கிராவிடேஷன் ஃபீல்டுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்போது ஒரு மாஸ் எடுத்துக்கிறீங்க, இந்த மாஸை சுற்றி ஒரு ஃபீல்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போது என்ன கற்றுக்கிறேன்னா த ஃபீல்டு அரவுண்ட் தி மாஸ் ஆர் த ஸ்பேஸ், த ஸ்பேஸ் அரவுண்ட் தி மாஸ், அரவுண்ட் தி மாஸ், த ஸ்பேஸ் அரவுண்ட் த மாஸ் இஸ் நோன் as கிராவிடேஷனல் ஃபீல்டு. கிராவிடேஷனல் ஃபீல்டு. ரைட்டாக? நல்லா கற்றுக்கிட்டீங்களா? இப்போது நீ தான் ஒரு பாடி, உன்னை சுற்றி ஒரு மாஸ் இருக்குது, மாஸை சுற்றி ஒரு ஃபீல்டு இருக்குன்னா அதுதான் கிராவிடேஷனல் ஃபீல்டு. கிராவிடேஷன் ஃபீல்டு யூனிவர்ஸ் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. பட் இதே எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டு அப்படின்னா அந்த சார்ஜ் சுற்றி கொஞ்சம் தூரத்தில் இருக்கும். மேக்னெட்டிக் ஃபீல்டுனா உனக்கே தெரியும், இன்னொரு மேக்னெட்டை ரொம்ப தூரமாக வச்சுருந்தேன் அப்படின்னா ஃபீல்டு வீக்காக இருக்கும். கிட்ட வர 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 ஃபீல்டு அதிகமாக இருக்கும், வந்தால் ஒட்டி. ஆனால் யூனிவர்ஸ் ஃபுல்லாக பரவி இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஃபீல்டு கிராவிடேஷனல் ஃபீல்டு மட்டும்தான். கரெக்டாக? ஸோ கிராவிடேஷனல் ஃபீல்டு நேச்சரில் ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகிருக்குன்னா இந்த ஸ்பேஸ் அரவுண்ட் த மாஸ் இஸ் நோன் as கிராவிடேஷனல் ஃபீல்டு. அப்போ கிராவிடேஷனல் ஃபீல்டோட கரெக்டான டெஃபினேஷன் என்னங்க சார்? ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள் சார். நீ இன்னொரு டெஸ்ட் மாதம் இங்கே எடுத்துகிட்டு வர, இந்த மாதம் வந்து கேபிட்டல் எம்னு எடுத்துக்கிறேன், இந்த டெஸ்ட் மாதம் நீ ஸ்மால் எம்னு எடுத்துக்கிறேன். அப்போது கிராவிடேஷனல் ஃபீல்டு சில புக்கில் ஐன்னு யூஸ் பண்ணியிருக்காங்கடா, நான் ஈன்னு தான் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு கிராவிடேஷனல் ஃபீல்டு எல்லாத்துக்கும் ஈன்னே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ கிராவிடேஷனல் ஃபீல்டு வேணும் அப்படின்னா ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பெர் யூனிட் மாஸ். இந்த வார்த்தையை கவனமாக கவனி. இது வந்து ஒரு பாடி ஆஃப் மாஸ் எம். ஒரு பாடி என்ன பாரு எல்லாருமே, ஒரு பாடி ஆஃப் மாஸ் எம். இது இன்னொரு பாடி ஆஃப் மாஸ் எம். இந்த மாஸ் இங்கே கொண்டு வரும்பொழுது இந்த மாஸ் என்ன பண்ணும்? இதை அட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணும். அப்போ எந்த இடம் வரைக்கும் அட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணுதோ, எந்த டிஸ்டன்ஸ் வரைக்கும் அதை அட்ராக்ட், இது யூனிவர்ஸில் நீ எந்த பிளானெட்டுக்கு கொண்டு போனாலும் அங்கே அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும்.
எவ்வளோ இருக்குன்றது தான் பக்கத்தில் இருக்கா தூரமாக இருக்கான்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ இங்கே கொண்டு வரும்பொழுது இந்த பாடி வந்து இந்த பெண்ணை அட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணும். அப்போ அது வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆகி இருக்கக்கூடிய அந்த ஃபீல்டோட பேர் தான் கிராவிடேஷனல் ஃபீல்டு. அப்போ கிராவிடேஷனல் ஃபீல்டு இஸ் நத்திங் தட் இஸ் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பெர் யூனிட் மாஸ். இதே எலக்ட்ரிக் ஃபீல்டாக இருந்தால் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பெர் யூனிட் சார்ஜ்னு சொல்லுவாங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பெர் யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் அங்கே படிப்பீங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பெர் யூனிட் நார்த் போல். நார்த் போலுக்கு எம்ன்னு தான் சொல்லுவீங்க. இங்கே கிராவிடேஷனல் ஃபீல்டு ஈக்குவல் டு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பெர் யூனிட் மாஸ். அப்போ இங்கே மாஸ் இருக்கும், இன்னொரு மாஸை நான் பக்கத்தில் கொண்டு போகும்பொழுது இந்த மாஸ் என்ன பண்ணுவோம், அட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணும். அப்போ எவ்வளோ ஃபோர்ஸோட அட்ராக்ட் பண்ணுதோ தட் இஸ் நோன் எஸ் கிராவிடேஷனல் ஃபீல்டு. அப்போது எஃப் நியூட்டன் பை கேஜி, இதோட யூனிட் சொல்லுங்கள் சார். நியூட்டன் கேஜி பார் -1. யாரோடது, கிராவிடேஷனல் ஃபீல்டோட யூனிட் நியூட்டன் கேஜி பார் -1. சார் டைமென்ஷன் ஃபார்முலா என்னங்க சார், mlt பார் -2, இங்கே ஒரு m பார் -1, m பார் -1 m பார் +1 போயிடும். அப்போ இதோட டைமென்ஷன் ஃபார்முலா LT பார் -2 உங்களால் கவனமாக கற்றுக்க முடியும். ஸோ கிராவிடேஷனல் ஃபீல்டு சூப்பராடா. கிராவிடேஷனல் ஃபீல்டுக்கு ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா, F/m. ரைட். இப்போ கிராவிடேஷனல் ஃபீல்டு டியூ டு ஏ பாயிண்ட் மாஸ். நான் ஃபஸ்ட்டு கொஸ்டின் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். கிராவிடேஷனல் ஃபீல்டு டியூ டு பாயிண்ட் மாஸ். ஒரே ஒரு மாஸ் மட்டும் அங்கே இருக்குது, மாஸ் வந்து மாஸ் எம்ன்னு இருக்குது. இங்கேருந்து ஆர் டிஸ்டன்ஸில் ஒரு பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணுற பி. இப்போ இங்கே ஸ்மால் எம்னு ஒரு மாஸை பிளேஸ் பண்ணுறீங்க. இந்த ஸ்மால் எம் வந்து இந்த கேபிட்டல் எம் வந்து இந்த டைரக்ஷனில் இருக்குது, எஃப். கரெக்டா. இப்போது கிராவிடேஷனல் ஃபீல்டு ஈக்குவல் டு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பெர் இங்கே என்ன மாஸ் வச்சு அதான் எம். எஃப்க்கு பதிலாக ஜி கேபிட்டல் எம் ஸ்மால் எம் பை ஆர் ஸ்கொயர் ஒத்துக்கிறீங்களா? ஏன்னா கேபிட்டல் எம்மும் ஸ்மால் எம்மும் எவ்வளோ தூரத்தில் பிரித்து வச்சுருக்குன்னா ஆர் டிஸ்டன்ஸில் பிரித்து வச்சிருக்கு. ஸோ எஃப் ஈக்குவல் டு ஜி எம்எம் பை ஆர் ஸ்கொயர். ஸோ கிராவிடேஷனல் ஃபீல்டு ஈக்குவல் டு ஜி கேபிட்டல் எம் ஸ்மால் எம் பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஒரு ஸ்மால் எம் காலி பண்ணுறீங்க. அப்போது ஈக்குவல் டு ஜி எம் பை ஆர் ஸ்கொயரு. இந்த கேபிட்டல் எம்ன்றது மாஸ் ஆஃப் த பாடி. நீங்கள் வச்ச டெஸ்ட் மாஸ் கிடையாது. இந்த ஃபார்முலா நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுப்பேன்னு எனக்கு தெரியாது. இந்த லெசனில் நீ கற்றுக்கக்கூடிய ரெண்டாவது ஃபார்முலா ஈக்குவல் டு ஜி எம் பை ஆர் ஸ்கொயர்னு உங்களால் கவனமாக கற்றுக்க முடியும். ஆலன்லையோ இல்லை வேறு ஏதாவது புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎம் பை ஆர் ஸ்கொயர் கேபிட்டல் லைன் போட்டிருப்பாங்க. கரெக்டாக. ஸோ இன் வெக்டார் ஃபார்மில் சொல்லிட்டு போங்க சார். In vector form, E vector equal to minus G capital M by R squared. Vector form யூனிட் வெக்டர் போடணும். R cap நீங்கள் காலங்காலமாக படிச்சுட்டு இருக்கீங்க. R vector by R ன்னு படிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ அப்போது E vector equal to minus GM இங்கே R vector by R cube இருக்கும். டே R கேப்பாக இருந்தால் கீழே R ஸ்கொயர்னு இருக்கும். R வெக்டாராக இருந்தால் R cube இருக்கும். அப்போ ஃபைனலி gravitational field vector equal to minus gm by r cube into r vector. சரி, எதுக்காக தேவையில்லாத ஒரு மைனஸ் என்ன கேட்காம நீங்கள் போட்டிங்கன்றது தானே கேட்குறேன். ஸோ மைனஸ் நெகட்டிவ் சைன் இண்டிகேட்ஸ் கிராவிடேஷனல் ஃபீல்டு ஆர் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எல்லாமே அட்ராக்டிவ். கரெக்டாக. அட்ராக்டிவ் இன் ஃபிசிக்ஸ் மைனஸ், ரிப்பல்சிவ் இன் ஃபிசிக்ஸ் பாசிட்டிவ். கரெக்டாக. ஃபிசிக்ஸில் எங்கெல்லாம் மைனஸ் வருதோ அதெல்லாம் அட்ராக்டிவ் மீனிங். உள்ளே வந்தது டுவர்ட்ஸ் அப்படின்னா மைனஸ், வெளில போச்சு அப்படின்னா ப்ளஸ்ஸு. இந்த லெசனில் எஃப் ஃபார்முலாவை தவிர்த்து இனிமேல் வரக்கூடிய எல்லா ஃபார்முலாவையும் நீங்கள் மைனஸ் தான் எழுத போகிறீங்க. மைனஸ் ஜிஎம் பை ஆர் கியூப் ஆர் வெக்டார் இன் மேக்னட்யூட் ஜி கேபிட்டல் எம் பை ஆர் ஸ்கொயரு. கரெக்டாக. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் கிராவிடேஷனல் ஃபீல்ட் டியூ டு எ பாயிண்ட் மாஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு 1/r ஸ்கொயர். என்ன கற்றுக்கிற, ஒரு பாயிண்ட் மாஸ்லேருந்து தூரமாக போக 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 ஃபீல்டு குறையும். உனக்கு தெரியாதா, மேக்னெட்டை விட்டு வெளில போக போக மேக்னெட்டிக் ஃபீல்டு குறையும்ல. அந்த மாதிரி தான் ஒரு பாயிண்ட் மாஸை விட்டு தூரமாக போக 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 கிராவிடேஷனல் ஃபீல்டும் கண்டிப்பாக குறையும். ரைட்டா. ஸோ எல்லாருமே ரொம்ப சூப்பராக ஒரு ஃபார்முலா கற்றுக்கிட்டு ஜிஎம் பை ஆர் ஸ்கொயர். ரைட். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரெண்டு பாடிக்கு கிராவிடேஷனல் ஃபீல்டு கற்றுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாடி வந்து ஸ்பெரிக்கல் ஷெல்லு இந்த பாடிக்கு முதல்ல கற்றுக்க போகிறோம். ரெண்டாவது சாலிட் ஸ்பியருக்கு கற்றுக்க போகிறோம். ரைட். ஸ்பெரிக்கல் ஷெல் கிராவிடேஷனல் ஃபீல்டுன்னு சொல்லலாம், இல்லைன்னா கிராவிடேஷனல் ஃபீல்டு இன்டென்சிட்டி
எப்படி வேணாலும் சொல்லலாம். கிராவிடேஷனல் ஃபீல்டு இன்டென்சிட்டி ஆர் கிராவிடேஷனல் ஃபீல்டு ஸ்ட்ரென்த்து ஒவ்வொரு புக்லேயும் ஒவ்வொரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க. கரெக்டாக? எல்லாமே தான். ஸ்பெரிக்கல் ஷெல்லோட கிராவிடேஷனல் ஃபீல்டு இன்டென்சிட்டி அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இந்த இடம். அதே மாதிரி சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அங்கேயும் அங்கே என்னென்னா எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு கண்டுபிடிப்பேன், இங்கே என்னென்னா கிராவிடேஷன் ஃபீல்டுன்னு கண்டுபிடிப்பீங்க. ரைட்டா? ஸோ கவனமாக கற்றுக்கிறியா? ஸோ இது முடிச்சது நான் உங்கள்கிட்ட இண்டிவிஜுவலாக கேட்குறேன், என்ன டவுட் இருக்கோ என்கிட்ட சொல்லிடுறது. ஸ்பெரிக்கல் ஷெல் ஃபஸ்ட்டு. ஸ்பெரிக்கல் ஷெல்லோட ரேடியஸ் ஆர்னு எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பெரிக்கல் ஷெல், ஸ்பெரிக்கல் ஷெல்லாம் ஒன்றும் இல்லைடா, ஒரு ஃபுட்பால் இல்லை வாலிபால். இதோட ரேடியஸ் வந்து கேபிட்டல் கரெக்டா? என் கேள்வி என்னென்னா அவுட் சைட் இந்த இடம் வந்து ஆர் கிரேட்டர் தென் ஆர் தானே. இந்த ஆரை விட இந்த ஆறு பெருசாக இருப்பாரு. இங்கேருந்து இந்த இடம் வரைக்கும் டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 6. இந்த இடத்துல ஃபீல்டு என்னவா இருக்கும்? செகண்ட் கொஷின், இந்த இடத்துல சர்ஃபேஸ் மேலே ஃபீல்டு என்னவா இருக்கும்? தேர்ட் கொஷின், இன்சைடில் ஃபீல்டு என்னவா இருக்கும்? 3 கேள்விக்கு நம்ம பதில் சொல்ல போகிறோம். ஸோ கேள்வி நம்பர் 1, ஆர் கிரேட்டர் தென் ஆராக இருக்கும் பொழுது கிராவிடேஷனல் ஃபீல்டு என்னவா இருக்கும்? ஸோ கிராவிடேஷனல் ஃபீல்டு ஈக்குவல் டு ஜி கேபிட்டல் எம் பை ஆர் ஸ்கொயர். மைனஸ் போடணும், வெக்டார் ஃபார்ம்னா ஆர் கியூப்னு போடணும். எதுக்காக மைனஸ்னு உனக்கு தெரியும், கிராவிடேஷனல் ஃபீல்டு அட்ராக்டிவ் உள்ளே இழுக்கும் அதனால மைனஸு. அப்போ இங்கேருந்து நீ கவனமாக கற்றுக்கிறது இஸ் ப்ரொபோர்ஷனல் டு 1/r². இதை வச்சு நம்ம கிராஃப் போட போகிறோம். ஒரு ஸ்பெரிக்கல் ஜெல்லோட அவுட் சைடில் ஃபீல்டு என்னடான்னு கேட்டால் -gm/r² இஸ் ப்ரொபோர்ஷனல் டு 1/r² நம்மளால் கற்றுக்க முடியும். ரைட்? ஸோ செகண்டு ஆர் ஈக்குவல் டு ஆர். கரெக்டாக? சர்ஃபேஸ் மேலே அப்போ இந்த இடத்துல E ஈக்குவல் டு -g கேபிட்டல் M பை r². இது சர்ஃபேஸ் மேலே. தேர்டு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஆர் லெஸ் தென் ஆர். உள்ளார் அப்படின்னா இது ஆர் ரேடியஸ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெரிக்கல் ஷெல்லு. இன்சைடு இந்த இடம் உள்ளுக்குள்ளார, அதாவது ஃபுட்பாலுக்கு உள்ளார வாலிபாலுக்கு உள்ளார கிராவிடேஷன் ஃபீல்டு என்னவா இருக்கும்? சொல்லவே தேவையில்லை, கண்டிப்பாக 0வாக தான் இருக்கும். ஏன்னா அங்கே மாஸ் 0. நல்லா புரிஞ்சுக்கும். உள்ளார வெறும் காற்று தான் இருக்கும், ஒன்றுமே இருக்காதாங்க. அப்போ மாஸ் 0ன்றதுனால கண்டிப்பாக ஈக்குவல் டு -g கேபிட்டல் M பை r². இங்கே M 0ன்றதுனால E கண்டிப்பாக 0. ரைட்? ஸோ அப்போ 3 கொஷின். இன்சைடில் கிராவிடேஷன் ஃபீல்டு என்னோட இருக்கும் சார்? 0 சார். வெளில என்னோட இருக்கும்? ப்ரொபோர்ஷனல் டு 1/r² சார். மேலே கேட்க போகிறது கிடையாது. அப்போது ஆர் கிரேட்டர் தென் ஆராக இருக்கும் பொழுது ஃபீல்டு இஸ் ப்ரொபோர்ஷனல் டு 1/r². ஆர் லெஸ் தென் ஆராக இருக்கும் பொழுது there is no field. இந்த 2 ஐடியா வச்சுக்கிட்டு நம்ம கிராஃப் ட்ரா பண்ண போகிறோம். இந்த கிராஃப் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ கிராஃப் எப்போவுமே தலைகீழ தான் இருக்கும், ஏன்னா மைனஸு. கரெக்டாக? மைனஸு. ஆருக்கும் ஈக்கும் கிராஃப் ட்ரா பண்ணுற இந்த இடம் ஆர் ஈக்குவல் டு 0. ஆர் ஈக்குவல் டு 0ன்னா ஆரிஜின்னு அர்த்தம் இந்த இடம். ஸோ இந்த இடத்துல வெளியில் வர ஆர் அதிகமாகிட்டு வந்துகிட்டே இருக்குன்னு அர்த்தம். அப்போது ஆர் வந்து கேபிட்டல் ஆராக இருக்கும் பொழுது மட்டும்தான் ஃபீல்டு மேக்ஸிமமாக இருக்கும். இந்த இடம் வந்து ஆர் ஈக்குவல் டு ஆர். அதுக்கப்புறம் E is proportional to 1/r². இன்வெர்சிவ் ப்ரொபோர்ஷனல் போக போக குறையின்னு அர்த்தம். ஹைப்பர்போலா. ரைட்டா? இது வந்து இன்வெர்சிவ் ப்ரொபோர்ஷனல் இப்படி வரும். ரைட்? ஸோ E is proportional to 1/r². இன்சைடில் ஒரு பிரச்சனையும் இல்லை, E 0. உள்ளுக்குள்ளார இந்த பாயிண்ட்டு, இந்த 1 2 3 4 5 நான் எங்கெல்லாம் நம்பர் போடணும், எந்த இடத்துல மெஷர் பண்ணாலும் E 0. இந்த கிராஃப் கேட்காத கொஸ்டின் பேப்பரே கிடையாது, அவ்வளோ இம்பார்ட்டன்ட். கொஸ்டினை ஒழுங்காக படிக்கணும். த வேரியேஷன் ஆஃப் ஃபீல்டு வித் ரெஸ்பெக்ட் டு டிஸ்டன்ஸை பொறுத்து ஃபீல்டு என்னடா ஆகும் சார்? இன்சைடில் ஒன்றுமே இல்லைங்க சார், 0ங்க சார். அவுட் சைடில் போக போக ஃபீல்டு குறையும் சார். அதனால் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்ன்றதுனால அந்த இடத்துல ஹைப்பர்போலா. ரைட்டா? ஸோ ஸ்பெரிக்கல் ஷெல்லு இதுக்கு மேலே கற்றுக் கொடுக்கவே முடியாது. ஆர் கிரேட்டர் தென் ஆராக இருக்கும் பொழுது ப்ரொபோர்ஷனல் டு 1/r². ஆர் லெஸ் தென் ஆராக இருக்கும் பொழுது E ஈக்குவல் டு 0. உன்னை ஏமாத்துற மாதிரி ஒரு கேள்வி கேட்பாங்க. 10 சென்டிமீட்டர் ரேடியஸ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெரிக்கல் ஷெல்லு 12 சென்டிமீட்டரில் ஃபீல்டு என்னடா? மாஸ் ஆஃப் த பாடி கொடுத்துருவாங்க, M கொடுத்துருவாங்க. அப்படியா சரி. அப்போ E ஈக்குவல் டு -g. எம்முக்கு பதிலாக M, டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் 12 ஸ்கொயரு. ஒரு ஆன்சர் வரப்போகுது. ஏன்னா அவுட் சைடில் 8 சென்டிமீட்டரில் ஃபீல்டு என்னடான்னு கேட்பாங்க. நீ என்ன பண்ணுவேன்? நம்ம தான் உலகத்திலே அதிபுத்தியாலியாச்சு. gm/8² போட ஒரு ஆன்சர் வரும். அந்த ஆன்சர் ஆப்ஷன் ஏவாவோ பியாவோ இருக்கும். எதையோ சாதிச்ச ஃபீல் அப்படியே 2 கையை அப்படி வச்சுட்டு என்ன பண்ணுவேன்? உன் கண்ணத்துக்கு நீயே முட்டை கொடுத்துப்பேன் இல்லை? பாரு சூப்பராக சம்ம போட்டோம் அப்படின்ட்டு. ஒரு வெண்டைக்காயம் இல்லை, சம் 0, ஃபீல்டு 0. ஏன் ஃபீல்டு 0ன்னு தெரியுதா உனக்கு? 10 சென்டிமீட்டர் ரேடியஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்.
10 சென்டிமீட்டருக்கு இன்சைட் தான் 8 சென்டிமீட்டர். நீ அந்த நேரத்தில் பதட்டப்பட்டுக்கிட்டு 10க்குள்ளார இருக்கிறது அந்த 8 மறந்து போயிடுவேன். வடிவேல் சொல்கிற மாதிரி மண்டமலை இருக்கிற கொண்டையை மறந்துவிட்டு ஈக்குவல் டு gm/8² அவனும் வேணும்னே நீ என்ன தப்பு பண்ணுவே அந்த தப்பை தான் முன்னாடி ஏவாவோ பியாவோ ஆப்ஷனில் வச்சு வச்சிருப்பேன். நானும் காலங்காலமாக எல்லா விஷயம் பார்த்து தான் வரேன். ஒரு சின்ன சின்ன விஷயத்தை அந்த நேரத்தில் யோசிச்சிங்கன்னா கரெக்டாக உங்களால் சால்வ் பண்ண முடியும். அப்போது ஈக்குவல் டு 0ன்னு உங்களால் கற்றுக்க முடியும் எங்கே இன்சைட். அப்போ 8 சென்டிமீட்டர்ன்றது எங்கே இருக்குன்னு பாரு, 10 சென்டிமீட்டருக்குள்ளார இருக்கு. அதனால ஃபீல்டு வந்து கண்டிப்பாக 0வாக தான் இருக்கும். ரைட்டா? ஸோ எல்லாருமே ஸ்பெரிக்கல் சிலிண்டர்லாம் கற்றுக்கிட்டீங்களா? சாலிட் ஸ்பியர் முடிச்சுட்டு உங்ககிட்ட நான் பேசினேன். அடுத்த பாடி வந்து சாலிட் ஸ்பியர். சாலிட் ஸ்பியர்ன்றதுனால நல்ல கலராக நம்ம எடுத்துக்கலாம். இடத்துல எடுத்துக்குமா? சாலிட் ஸ்பியர். கிராவிடேஷனல் ஃபீல்டு டியூ டு ஏ சாலிட் ஸ்பியர். நம்ம கண்டுபிடிக்க போகிறது கிராவிடேஷனல் ஃபீல்டு. சாலிட் ஸ்பியர்ன்றது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இரும்பு குண்டு மாதிரி எடுத்துக்கலாமா? ஷார்ட் ஃபுட்டில் அந்த மாதிரி எடுத்துக்கலாமா? இவர் இது வந்து ஒரு சாலிட் ஸ்பியர். ரைட்? இந்த ரேடியஸ் வந்து ஆர். ஸோ வழக்கம் போல் ஃபஸ்ட்டு ஆர் கிரேட்டர் தென் ஆராக இருக்கும்போது என்னன்னு கேட்க போகிறாங்க. ஆர் கிரேட்டர் தென் ஆர்னா இந்த பாயிண்டில் வந்து ஃபீல்டு என்னவாக இருக்குன்னு கேட்குறோம். டேரெக்டாக ஈக்குவல் டு -g M/r². ஸோ E is proportional to 1/r². G கான்ஸ்டன்ட், M கான்ஸ்டன்ட். இந்த மைனஸ் வந்து எதுக்குன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். மைனஸ் அட்ராக்டிவ் டுவர்ட்ஸ், அதனால் அந்த மைனஸ். செகண்டு, ஆறு ஈக்குவல் டு ஆராக இருக்கும் பொழுது ஈக்குவல் டு -g M/R². இங்கே நீ ப்ரொபோர்ஷனாலிட்டி போடுறதால அது மாறாது. கரெக்டாக அந்த சர்ஃபேஸ் மேலே ஏதோ சம் வேல்யூ இருக்க போகுது. இன்சைடு ஆர் லெஸ் தென் ஆறு. சார் ஃபீல்டு 0 ஆகுமா? ஆகாது. ஏன்னா கண்டிப்பாக உள்ளுக்குள்ளார யார் இருக்கா? மாஸ் இருக்குது. அப்போ மாஸ் இருக்கும்பொழுது ஃபீல்டு மாறாது. அப்போ எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? ரைட்டா? சூப்பராக கண்டுபிடிச்சலாம். இதெல்லாம் உனக்கு தேவையில்லைன்னு தெரியுதுங்க. இருக்கு, யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ரைட், கவனி. அப்போது இன்சைட் இந்த ரேடியஸ் வந்து ஆறுன்னு எடுத்துட்டோம். இந்த ரேடியஸ் ஆறுன்னு எடுத்துக்கிட்டா இன்சைட்னா இந்த டிஸ்டன்ஸ்னு வச்சுக்கோங்க. இந்த டிஸ்டன்ஸ் ஆறுன்னு எடுத்துக்கலாமா? அப்போது பார்த்தாலே தெரியுது ஆர் லெஸ் தென் ஆர் உள்ளுக்குள்ளார இருக்கும் பொழுது நீ என்ன பண்ணுறேன்னா இதை மட்டும் தனியாக வந்து ஒரு ஸ்பெரிக்கலாக கன்சிடர் பண்ணுங்க. கன்சிடர் பண்ணிங்க அப்படின்னா இதோட மாஸ் மட்டும் நான் M' எடுத்துக்கிறேன். டோட்டல் மாஸ் வந்து எம்டா, அந்த உள்ளுக்குள்ளார இருக்கிறது மட்டும் M'. அப்போது எனக்கு ஃபீல்டு வேணும்னா நான் எப்படி டெரிவேஷன் போகிறேன்னு பாருங்கள். நாளைக்கு போய் யார்கிட்ட சொல்லி கொடுத்துருவேன். gm'/r². gm'/r². சார் இந்த M' மட்டும் நம்ம எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? M' எனக்கு வேணும்னா கவனமாக கவனி. ஒரு உனக்கு பிடிச்ச தின்பண்டம்னு வச்சுக்கோங்க. இப்போ பொம்பளை பிள்ளைங்களா இருந்தால் டெய்ரி மில்க் சாக்லேட்டு, நம்ம ஆளுங்கள்லாம் வேறு. ஒரு சாக்லேட் பாக்கெட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு சாக்லேட் பாக்கெட்டில் 10 நம்பர் இருக்குது. 10 நம்பர். அந்த பாக்கெட் வந்து 100 ரூபா விலை. எத்தனை பீஸ் இருக்குது? 10 பீஸ் இருக்குது. நீ, உன் ஃப்ரெண்டு, இன்னொரு ஃப்ரெண்டு, 3 பேரும் போயிட்டு 3 சாக்லேட் வாங்குறீங்க. ஸோ ஆன்சரு 30 ரூபாயா? டோட்டல் காஸ்ட்டு பை டோட்டல் நம்பர் இன்ட்டு உன்னோட ரெக்குயர்மெண்ட் 3. டோட்டல் காஸ்ட் பை டோட்டல் நம்பர் இன்ட்டு உனக்கு தேவையான நம்பர் எவ்வளோ? 30. அப்போது இந்த M' மட்டும் நமக்கு வேணும்னா டோட்டல் மாஸு பை டோட்டல் வால்யூம். ஏன்னா ஸ்பெரிக்கல் ஷெல்லுன்றதுனால வால்யூம் எடுத்துக்கிட்டு ஏரியா எடுத்துக்கூடாது. அப்போ 4/3 பை கேபிட்டலாக இருக்குது. கரெக்டா? இன்ட்டு எனக்கு தேவையானது வந்து 4/3 பை ஸ்மாலாக இருக்குது. உங்களால் புரிஞ்சிக்க முடியுதா? டோட்டல் வால்யூமில் எவ்வளோ டோட்டல் மாஸ் இருக்குது, அதுக்கப்புறம் என்னோட வால்யூமில் எவ்வளோ மாஸ் இருக்குது. என்னோட வால்யூமில் 4/3 பை ஸ்மாலாக இருக்குது தான் என்னோட வால்யூம். ஸோ டோட்டல் மாஸ் பை டோட்டல் வால்யூம் இன்ட்டு எனக்கு தேவையான வால்யூம் 4/3 பை ஸ்மாலாக இருக்குது. இந்த 4/3 4/3 5 எல்லாம் போயிடுச்சா? அப்போது M' ஈக்குவல் டு M/r³ பை கேபிட்டல் R³. கரெக்டாக? இதுதான் நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி தான் சின்ன சின்ன விஷயத்தை கண்டுபிடிக்க கற்றுக்கணும். இப்போது ஒரு பெரிய மாஸ் கொடுத்துருக்காங்க, அதோட ரேடியஸ் ஆறுனா ஒன்றுமே பண்ண தேவை. டோட்டல் மாஸ் பை டோட்டல் வால்யூம்ஸு இன்ட்டு உனக்கு எந்த வால்யூமில் வேணும்? 4/3 பை ஸ்மாலாக இருக்குது வேணும். உனக்கு வேணும் 3 சாக்லேட் வேணும். டோட்டல் காஸ்ட்டு பை டோட்டல் நம்பர் இன்ட்டு உனக்கு தேவையான நம்பர். அந்த கதையில் வச்சுட்டு அதை போட்டு முடிக்கணும். அப்போது ஈக்குவல் டு -g M'-க்கு பதிலாக M இன்ட்டு R³ பை வந்து ஒரு கேபிட்டல் R³. இங்கே ஒரு R² இருக்குது ஃபார்முலாலே பார்த்துங்க. ஃபார்முலாலே ஒரு R² இருக்குது. அந்த R² காலி பண்ணிட்டீங்க அப்படின்னா
கடைசியாக நீ தேடி வந்த ஈக்குவேஷனு இ இன்சைடில் என்னவா இருக்குன்னா ஸோ மைனஸ் ஜி கேபிட்டல் எம் ஆர் பை ஆர் கியூப்னு இருக்கும். இங்கேருந்து நீ கற்றுக்கிறது இ இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர்னு கற்றுக்குறீங்க. கரெக்டா? ஸோ ஒரு முடிவுக்கு வந்துடலாமா? இங்கே வாங்க. ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஆர் கிரேட்டர் தென் ஆராக இருக்கும்போது ஈக்கும் ஆருக்கு என்னடா ரிலேஷனு 1/r². ரெண்டாவது ஆர் லெஸ் தென் ஆராக இருக்கும்போது ஈக்கும் ஆருக்கு என்னடா ரிலேஷனு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், எல்லாமே மைனஸு. அப்போது கிராஃப் ட்ரா பண்ணிங்க அப்படின்னா ஆருக்கும் ஈக்கும் ட்ரா பண்ணுறீங்க. ஆர் 0வாக இருக்கும்பொழுது ஈயும் 0. கரெக்டாக சென்டரில் ஃபீல்டு கண்டிப்பாக 0. சரிதா? ஸோ பூமியோட மையத்தில், பூமின்றது ஒரு சாலிட் ஸ்பியர்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஸோ பூமியோட மையத்தில் ஃபீல்டு 0. அந்த மாதிரி தான் பாருங்கள், இந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் இன்சைட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ஆர்ன்றதுனால கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். யார் வர வரைக்கும்? சர்ஃபேஸ் வர வரைக்கும், ஆர் ஈக்குவல் டு ஆர் வர வரைக்கும். அதுக்கப்புறம் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இங்கே இஸ் ப்ரொபோர்ஷனல் டு 1/r². இங்கே இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர். நீங்கள் ப்ரீவியஸ் இயர் பேப்பர் எடுத்துப்பாரு. ஸோ ஒன்று இந்த கிராஃப் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் சாலிட் ஸ்பியருக்கு கேட்டிருப்பாங்க எலக்ட்ரிக் ஃபீல்டு, இல்லை கிராவிடேஷனில் கிராவிடேஷன் ஃபீல்டு கேட்டிருப்பாங்க. 2019 அந்த கொஷின் நல்லா ஞாபகம் இருக்குது எனக்கு. ஸோ ரொம்ப ஈஸியாக வேறு அந்த விஷயம் கேட்டிருந்தாங்க. அப்போது வேரியேஷன் ஆஃப் ஃபீல்டு வித் ரெஸ்பெக்ட் டு டிஸ்டன்ஸ் எந்த பாடிக்குன்னு கேட்டால், சாலிட் பாடியாக இருந்தால் ஸ்ட்ரெயிட் லைன் அப்புறம் ஒரு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இதே ஹாலோ பாடியாக இருந்தால் உள்ளுக்குள்ளே ஒன்றுமே இருக்காது, அவுட் சைடில் மட்டும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இந்த ரெண்டு கிராஃபு கண்டிப்பாக கேட்பாங்க. ரைட்? ஸோ நான் ரெண்டுத்தையும் ஒரு கம்பேரிசன் போட்டு சொல்லி கொடுத்துறேன், அப்போ தான் அவனுக்கு ஈஸியாக புரியும். இவர் இந்த இடம் வந்து ஸ்பெரிக்கல் ஷெல்லு, இந்த இடத்துல வந்து ஒரு சாலிட் ஸ்பியர்னு வச்சுக்கோங்க. ரைட்? சாலிட் ஸ்பியர் ரெண்டுத்துலையுமே அவுட் சைட் பாருங்கள், ஆர் கிரேட்டர் தென் ஆர். இந்த இடத்துலையும் ஆர் கிரேட்டர் தென் ஆர். அவுட் சைடில் ரெண்டுத்துக்கும் ஒரே ஃபார்மில் தான் வரும், ஈக்குவல் டு மைனஸ் GM/r². இங்கேயும் ஈக்குவல் டு மைனஸ் G கேபிட்டல் M/r² தான் வரும். அதனால இஸ் ப்ரொபோர்ஷனல் டு 1/r² வரும். இங்கேயும் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு 1/r² வரும். அவுட் சைடில் ஒரு பிரச்சனையும் இல்லை. ரெண்டாவது ஆன் த சர்ஃபேஸ் ஆர் ஈக்குவல் டு ஆர் ஈக்குவல் டு மைனஸ் GM/R². இங்கேயும் ஆர் ஈக்குவல் டு ஆர் ஈக்குவல் டு மைனஸ் G கேபிட்டல் M/r². இது பிரச்சனை இல்லை. மூணாவது கேஸு இன்சைடு ஆர் லெஸ் தென் ஆர். இந்த இடத்துல மூணாவது கேஸு ஆர் லெஸ் தென் ஆர். கவனமாக கற்றுக்கோங்க, இன்சைடில் ஃபீல்டு இருக்காது, 0. இன்சைடில் ஃபீல்டு minus G capital M small r by r cube. So E is directly proportional to R inside. So graph ரொம்ப important. Graphல insideல ஒண்ணுமே இருக்காது, outsideல inversely proportional to 1/r². இந்த இடத்துல E 0வா இருக்கும், x axisல distance, y axisல field, centerல r 0. அப்போ இந்த இடத்துல இவர் ஆருக்கும் ஈக்கும் கிராஃப் ட்ரா பண்ணுறீங்க, ஸ்ட்ரெயிட் லைனு. அதுக்கப்புறம் inversely proportional, E is proportional to 1/r². இந்த இடத்துல இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர். ரைட்டா? ஸோ ரெண்டுமே அவ்வளோ இம்பார்ட்டன்ட்னா ஸ்பெரிக்கல் ஷீட்டை ஒழுங்காக படிங்க, அதே நேரத்தில் சாலிட் ஸ்பியர் ஒழுங்காக படிங்க. அதே மாதிரி இந்த கொஷினில் கம்பேரிசன் கேட்பாங்க. அவுட் சைடில் வந்து மைனஸ் G கேபிட்டல் M/r², E2 வந்து மைனஸ் G கேபிட்டல் M/r². இது நான் R1ன்னு எடுத்துக்கிறேன், இந்த R2ன்னு எடுத்துக்கிறேன். அதாவது ஒரு பேஜுக்கு அவுட் சைடாக இருந்தால் R1, இன்சைடாக இருந்தால் R2, ரேடியஸ் வந்து 6. இதில் E1/E2 ரேஷியோ கொஷினை நீங்கள் எப்போவுமே பார்க்கலாம். உனக்கு கொஞ்சம் லெவல் டஃப் பண்ணுறாங்க அப்படின்னா E1/E2 கேட்டுருங்க. அதாவது அவுட் சைடில் இருக்கக்கூடிய ஃபீல்டுக்கும் இன்சைடில் இருக்கக்கூடிய ஃபீல்டுக்கும் ரேஷியோ என்னடான்னு கேட்பான். நீ வெறும் R6ன்னு வச்சுக்கிட்டு கேன்சல் பண்ணக்கூடாது, அவுட் சைட் டிஸ்டன்ஸை R1ன்னு எடுத்துக்கணும். கண்டிப்பாக இந்த வீக் டெஸ்ட்டில் இந்த கொஷின் இருக்கிற மாதிரி நான் பார்த்துக்கிறேன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். R1 R2 இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும், ரேடியஸ் வந்து R இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அப்போது இது எப்படி சால்வ் பண்ணுவீங்க? E1/E2 டேரெக்டாக எழுதிக்கும். ஸோ மைனஸை விட்டு தள்ளிடு, GM/R1² இன்ட்டு அப்படியே மேலே போய்டும். மேலே போயிடுச்சுன்னா R3/GM/R2. இந்த GM காலி பண்ணிடு. ஸோ ரேஷியோ பார்த்தீங்கன்னா R3, இங்கே R1², இங்கே விட R2. சரிதான்? ஸோ அப்போது E1/E2 ரேடியஸ் வந்து ஒரு 10 சென்டிமீட்டர் வச்சுக்கலாமா? 10 சென்டிமீட்டர். அப்போது 10 சென்டிமீட்டர் த ஹோல் கியூப். R1² அவுட் சைட் ஒரு 12 வச்சுக்கலாமா? 12 சென்டிமீட்டர் ஹோல் ஸ்கொயர். R2 வந்து ஒரு 8 சென்டிமீட்டர் வச்சுக்கலாமா? 8 சென்டிமீட்டர் த ஹோல் ஸ்கொயர். சரிதா? 10 சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு சாலிட் ஸ்பியர் 12வது சென்டிமீட்டரில் ஃபீல்டுக்கும் 8வது சென்டிமீட்டரில் ஃபீல்டுக்குமான ரேஷியோ என்னவாக இருக்கும்? ஸோ மேலே வந்து 10 கியூப் 1000/144, 8 × 64. சால்வ் பண்ணிங்கன்னா ஏதோ ஒரு ஆன்சர் வரப்போகுது. கரெக்டாக?
எவ்வளோப்பா எவ்வளோ ரைட் பொறுமையாக சால்வ் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ 32 இந்த இடத்துல 500 வச்சுக்கலாம். இந்த இடத்துல வந்து 16 250 வச்சுக்கலாம். 8 125 வச்சுக்கலாம். அடுத்தது 4 62.5 அடிச்சுக்கலாம். 6 இது ஒரு 15 16 பக்கம் வச்சுக்கலாம். 16 கீழே 1/40 144 வந்துடும். ரைட்டா? ஸோ சால்வ் பண்ணால் 16/144 ஏதோ ஒரு ரேஷியோ வரப்போகுதுப்பா. ரைட்டா? சொல்ல ஃபார்முலாவில் R2 போட்டுருக்கீங்களா இல்லை R ஸ்கொயர்னு போட்டுருக்கீங்களா? R2 அது அப்போ கீழே H ஸ்கொயர்னு போட்டுருக்கீங்களா? ஆமாம்ப்பா, என்னோட மிஸ்டேக் தான் அது. R2ல ஸ்கொயரில் பாருங்க, நான் தான் தப்பு பண்ணியிருக்கேன் பாரு. R2 அப்போ R2னா வெறும் 8 மட்டும்தான். அப்போ இந்த சம்மந்தம் நம்ம போகவே தேவையில்லை. ரைட்டா? தேங்க்ஸ்ப்பா. சரி. அப்போ E1/E2ல் R1 ஸ்கொயரு மேலே R3 R2 மட்டும்தான்ப்பா. இன்சைடில் இருக்கக்கூடிய ரேடியஸ்க்கு ஸ்கொயர் கிடையாது. பாரு ஃபார்முலா மேலே GM R/R3 கேபிட்டல் R3. ஒரே நான் திரும்ப அகைன் புரிய வைக்கிறேன், நானும் தப்பு பண்ணுறேன். ஓகே ரைட். இது பாருங்க, GM R1 ஸ்கொயர் இது R2. அப்போது ரேஷியோ வந்து R3 R1 ஸ்கொயரு இந்த இடத்துல R2 அவ்வளோதான். ஸோ R என்ன கொடுக்குறாங்கன்னு பார்த்துக்கோங்க, R1 என்ன கொடுக்குறாங்கன்னு பார்த்துக்கோங்க, R2 என்ன. அப்போ R வந்து ஒரு வேளை 10 இருந்தது அப்படின்னா R1 12ன்னு கொடுத்துருக்காங்கன்னா இது வெறும் 8 மட்டும். ஸோ மேலே வந்து 1000/144 × 8. ஸோ சால்வ் பண்ணிங்கன்னா ஏதோ ஒரு ஆன்சர் வந்து நிற்க போகுது. ஆனால் E1/E2 ரேஷியோ சம்ம ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீ குழப்பிக்க கூடாது. அவுட் சைட்னா ஒரு ஃபார்முலா GM/R², இன்சைட்னா வேற ஒரு ஃபார்முலா GM/R/R3ன்னு உங்களால் கவனமாக கற்றுக்க முடியும். ஸோ ஃபீல்டு சூப்பராடா. ஃபீல்டில் என்னென்ன கற்றுக்கிட்டோம்? ஃபீல்டுக்கான ஜென்ரல் ஃபார்முலா GM/R² ஜென்ரல் ஃபார்முலா. அதுக்கப்புறமா ஸ்பெரிக்கல் ஷெல் பார்த்தோம். அதுக்கப்புறமா சாலிட் ஸ்பியர் பார்த்தோம். இதுலேயே வந்து நம்ம நல் பாயிண்ட் சம் கூட பார்க்கலாம். நல் பாயிண்ட் சம் என்ன தெரியுமா? இது பாருங்க, இந்த இடத்துல ஒரு 16 kg ஒரு மாஸ், அதாவது 16 m1 புரியறதுக்காக இந்த இடத்துல 25 m1 ஒரு மாஸ். ரைட். ஸோ ஒரு இடத்துல வந்து 16 m, இன்னொரு இடத்துல 25 m. இப்போ நம்ம மூணாவதா அங்கே ஒரு மாஸ் எல்லாம் வச்சோம். போன கொஸ்டினில் மூணாவதா ஒரு மாசம் வச்சோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கும் போது ஒரு மாசம் வச்சோம். இப்போ நான் மாசம் வைக்கல, ஏதோ ஒரு பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணுறேன், லைக் P. அப்போ இந்த பாயிண்ட்ல நெட் ஃபீல்டு 0. கரெக்டாக? போன கொஸ்டினில் நெட் ஃபோர்ஸ் 0ன்னு சொன்னேன். இதில் வந்து நெட் ஃபீல்டு 0ன்னு சொல்ல போகிறேன். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ்ரா, இது வரைக்கும் போல R - x. ஈக்கான ஜென்ரல் ஃபார்முலா -GM/R² ஜென்ரல் ஃபார்முலா. அப்போது ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட்டை 16 m வந்து அது உள்ளார எப்படி இழுக்குது, 25 m வந்து இந்த பக்கம் இழுக்குது. கரெக்டா? ஸோ அப்போ இந்த இடத்துல இருந்து E1 = E2ன்னு கற்றுக்கணும். E1க்கு வந்து ஜென்ரல் ஃபார்முலா GM/R² இல்லையா? அதாவது இந்த கொஸ்டின் படி GM/x², GM1 கூட வச்சுக்கோ. இங்கே GM2/R - x². அப்போது G வந்து கேன்சல் ஆகிடும். கரெக்டாக? G கேன்சல் ஆகிடும். M1 வந்து 16/x² = M2 வந்து 25/R - x². ரெண்டு பக்கமும் ரூட் எடுங்க. 4/x = 5/R - x. சால்வ் பண்ணிங்கன்னா 4R - 4x = 5x, 4R = அதே 9x, x = 4R/9ன்னு உங்களால் கற்றுக்க முடியும் ஃப்ரம் 16 mலேருந்து. புரியுதா? அப்போ இதே தான் ஃபோர்ஸ். இங்கே வந்து போன ஃபோர்ஸில் வந்து இந்த இடத்துல மூணாவதாக ஒரு மாசை வச்சிங்கடா. இப்போ மூணாவது மாசம் வைக்கல, பாயிண்ட். இது வந்து நெட் ஃபீல்டு எந்த இடத்துல 0 ஆகும். போன கொஸ்டின் நெட் ஃபோர்ஸ் எந்த இடத்துல 0 ஆகும். ஆனால் ஆன்சர் மாறாது. அங்கே மூணாவது ஒரு மாசம் வச்சிங்க, அந்த மாசம் இடத்துல இப்போ அந்த பாயிண்ட்டை சொல்கிறீங்க. கரெக்டாக? அப்போ இதுக்கு பேர் வந்து நல் பாயிண்ட் சம்னு சொல்லணும். இதுக்கும் நல் பாயிண்ட் சம்னு தான் சொல்லணும். அந்த இடத்துல நெட் ஃபோர்ஸ் 0, இந்த இடத்துல நெட் ஃபீல்டு 0. ரைட்? ஸோ இந்த சம் ட்ரை பண்ணலாமா? இவர் சொல்ல. எஸ் சார். ஓகே, 9 m. ஸோ இன்னொரு மாஸ் வந்து 36 m. 36 m. எனக்கு என்ன வேணும்னா நல் பாயிண்ட் வேணும்,
ஃப்ரம் 36m இருந்து எங்க ஒரு நிமிஷத்தை சால்வ் பண்ணி சொல்லி சீக்கிரம். ஃபாஸ்டா. அடுத்து ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி போன பாருங்க. ஹைட்டு, டெப்த்து, ரொட்டேஷனு. எனக்கு ஒரு 8:30 வரைக்கும் கிளாஸ் பார்க்கலாம். நேற்று ஒரு 15 மினிட்ஸ் உங்களுக்கு முன்னாடியே விட்டாங்க இல்லையா? ஆன்சர் ஃப்ரம் 36m இருந்து r/4. இந்த டிஸ்டன்ஸ் ஆறு, இந்த டிஸ்டன்ஸ் எக்ஸு, இந்த டிஸ்டன்ஸ் r-6. என்ன வேணும்? x r/4 சார். நான் எக்ஸே கேட்கலப்பா. எக்ஸ் வேணாம்டா எனக்கு. ஃப்ரம் 36m தான் வேணும். 3r/4 சார். 3r/4. எல்லாரும் 3r/4 வருதா? 11th இந்த ஆன்சர் கட்டிச்சா? அபிநயா அடுத்த கட்டிச்சம்மா. 11th பதில் சொல்லி யாராச்சும்? மோகன், கார்த்திக். ரைட். செக் சார் பண்ணி எனக்கு 2r/3 வந்து 2r/3 வர்றதை சொல்லுங்கடா. தப்பா இருந்தா நான் சொல்லுறேன். எவ்வளோடா? 2r/5. 2r/5 வருது. ரைட். ஸோ E1 equal to E2. E1 equal to E2. அப்போ minus G 9m by x square equal to minus G 36m by r minus x whole square. இந்த G minus m m. ஸோ அப்போ இங்கேருந்து 3/x equal to 6/6 r minus x. 3r minus 3x equal to 6x. 3r equal to 9x. கரெக்டாடா? 3r minus 3x அந்த பக்கம் கூட 9x. x equal to 3r/9 தானடா? கரெக்டா அது? கரெக்ட் தான் சார். இது பட் r/3. ஆமாம், இது அடிச்சிங்கன்னா r/3. ரைட். r/3 தான் கரெக்டு. அஜய் தப்பு பண்ணியிருக்கு பாரு. ஓகே சார். r/3 எல்லாருக்கும் அது கிடைச்சிருக்கா பாரு. x equal to r. ரைட். அப்போ r minus x equal to r minus r/3 2r/3 தான் ரைட்டு. அப்போ ஃப்ரம் 36m இருந்து 2r/3 ரைட்டு. யாருக்கு சம புரியல? ஒழுங்கா சொல்லுங்க என்கிட்ட. கேர்ள்ஸ் எல்லாருக்கும் புரிஞ்சிச்சா? நான் இன்னொரு சம் தரவா? ட்ரை பண்ணுறியா? ரைட். ஒழுங்கா டக்குன்னு சீக்கிரமாக ஆன்சர் சொல்லு. ஃபர்ஸ்ட் பாடி 49m, செகண்ட் பாடி 64m. ஃபைண்ட் தி நல் பாயிண்ட்டு ஃப்ரம் ஃபர்ஸ்ட் மாஸ்ல இருந்து. சீக்கிரம். ஃபாஸ்டா பா. 7r/15. எக்ஸாடா? Yes sir, 7r/15. 7r/15 sir. 7r/15. ஃப்ரம் 64ல சொல்லுங்கடா. 8r/15. 8r/15. ரைட். ஸோ இந்த இடத்துல G 49m by x square equal to G 64m by r minus x whole square. இந்த சம்மு ரிப்பீட்டர் உனக்கு சொல்கிறது தான். கண்டிப்பாக எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்லையும் இதே மாதிரி ஒரு சம் படிப்பீங்க. மேக்னட்டிசம் அண்ட் மேட்டர்லையும் இதே மாதிரி ஒரு சம் படிப்பீங்க. கிராவிடேஷனில் இதே மாதிரி ஒரு சம். நல் பாயிண்ட் சம்மு, நெட் ஃபோர்ஸ் 0 ஆகிற சம்மு. ரைட்டா? 11th நீங்கள் கிராவிடேஷனில் மட்டும் படிப்பேன். 12th வரும்போது 12th ஃபர்ஸ்ட் லெசன்லையும் 12th 4th லெசன்லையும் படிப்பீங்க. அங்கே போய் நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ இங்கே இதை ஒழுங்காக கற்றுக்கோங்க. m போயிடும். அப்போது 7/x equal to 8/r minus x. அப்போது 7r minus 7x equal to 8x. 7r equal to 15x. x equal to 7r/15. ரைட். x 16னா ஃப்ரம் 64mலேருந்து 8r/15. இந்த மாடல் வந்து நல் பாயிண்ட். ஃபீல்டு பிரமாதமாக கற்றுக் கொடுத்துருக்கேன். ஸ்பெரிக்கல் ஷெல்லு, அதே மாதிரி சாலிட் ஸ்பியர். அப்புறம் இன்னொரு மாடல் சம் பாருங்க. இங்கே பாருங்க. இன்னொரு மாடலில் ஓகே கவனம். இது ஒரு லைன்ரா. இந்த லைனில் இந்த ஒரு பாயிண்ட் வந்து P. இந்த ஒரு மாஸ் வந்து M, இன்னொரு மாஸ் வந்து 2m, இன்னொரு மாஸ் வந்து 3m. இந்த பாயிண்ட்டுக்கும் எம்முக்கும் 1 மீட்டர்.
இந்த எம்முக்கும் 2mக்கும் 1 மீட்டர், 2mக்கும் 3mக்கும் 1 மீட்டர், ரைட்டா? இப்போ எம்மால பாயிண்ட்டுக்கு E1, 2mஆல பாயிண்ட்டுக்கு E2, 3mஆல E3. ஃபைண்ட் தி நெட் கிராவிடேஷனல் ஃபீல்டு. இந்த சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெட் கிராவிடேஷனல் ஃபீல்டு, நெட் கிராவிடேஷனல் ஃபீல்டு அட் பாயிண்ட் பி, அட் பாயிண்ட் பி. நான் செக்ஷன் முடிஞ்சதும் கொஷின் நம்பரை செக்ஷன் ஏ, செக்ஷன் பி, செக்ஷன் சியில் அனுப்புகிறேன். இன்னைக்கு நைட்டே உட்காந்து சால்வ் பண்ணிட்டேன். சால்வ் பண்ணிட்டு தான் கிராவிடேஷன் ஒன்றும் இல்லாத பண்ணிடலாம். இவர் அப்போ டோட்டல் ஃபீல்டு வேணும்னா E1, E2, E3 ஒரு வேளை இன்ஃபினிட்டி வரைக்கும் போச்சுன்னா அன்சோவான் போயிடலாம். நம்ம வெறும் 3 தான் எடுத்துருக்கோம், அதனால் E3 வரைக்கும் எடுத்துக்கலாம். மைனஸ் GM/1² ஒத்துக்கிறீங்களா? ஏன்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து 1. மைனஸ் G2M, ஏன்னா இந்த மாஸ் வந்து 2M, டிஸ்டன்ஸ் வந்து 1, 1, 2, அதனால 4². மைனஸ் G3M பை டிஸ்டன்ஸ் 1, 2, 3, 3². சாரி 4² போடுறது, 2² தான் டேரெக்டாக 4 போட்டுக்கிறேன், 3² வந்து டேரெக்டாக 9 போட்டு. அப்போது இங்கே வந்து மைனஸ் GM தான், இங்கே மைனஸ் GM/2, இங்கே மைனஸ் GM/3. வேணா மைனஸ் GM வெளியில் எடுத்துட்டிங்கன்னா 1 + 1/2 + 1/3. இதுக்கு எல்சிஎம் எடுத்துட்டிங்கன்னா இதான் ஆன்சர். புரியுது உனக்கு? இப்போ என்ன பண்ணிடுவாங்கன்னா ஒரு பாயிண்ட் மாஸை கொடுத்துருவாங்க. ஒரு பாயிண்ட் மாஸை கொடுத்துட்டு மாஸை அப்படியே அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. 1 மீட்டர் 1 மீட்டர் 1 மீட்டர், இல்லை 1, 2, 3 எப்படியும் அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. அரேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த எம்மால் இதில் எவ்வளோ ஃபீல்டு, இந்த 2mஆல் இதில் எவ்வளோ ஃபீல்டு, இந்த 3mஆல் இதில் எவ்வளோ ஃபீல்டு, நெட் ஃபீல்டு சொல்லுங்கள். ஒருத்தவன் இருக்கான், அவன் எதிரின்னு வச்சுக்கோ. நீ ஒரு 4 நண்பர்கள் இருக்கீங்க. இந்த 4 பேரும் சேர்ந்து அவனை எவ்வளோ மாற்றுறீங்களோ அதான் நெட்டு. கரெக்டாக? நீ ஒரு ஃபீல்டை கொடுக்குற, உன் ஃப்ரெண்டு ஒரு ஃபீல்டை கொடுக்குறான், இன்னொரு ஃப்ரெண்டு ஒரு ஃபீல்டு, இன்னொரு ஃப்ரெண்டு, எல்லாரும் யார் மேலே கொடுக்குறீங்க? உன் எனிமி மேலே கொடுக்குறீங்க. அப்படி தான் இந்த பாயிண்ட் பி மேலே எம்ன்ற ஒரு மாஸ் எவ்வளோ ஃபீல்டை கொடுக்குது, 2mன்ற மாஸ் எவ்வளோ ஃபீல்டை கொடுக்குது, 3mன்ற மாஸ் எவ்வளோ ஃபீல்டை கொடுக்குதுன்றது நீங்கள் கவனமாக கற்றுக்கணும். சரியாப்பா? ரைட். இன்னொரு சம் இருக்கு, சூப்பராக இருக்கும். 36mன்னு ஒரு மாசு. இங்கேருந்து 6 மீட்டரில் 6D டிஸ்டன்ஸில் பிரித்து வச்சுருக்கேன். 64mன்னு ஒரு மாசு. இதை வந்து 8D டிஸ்டன்ஸில் பிரித்து வச்சுருக்கேன். பாயிண்ட் வந்து P இங்கே இருக்குது. ஃபைண்ட் தி கவனமாக கற்றுக்குவோம். வரப்போகிற சம்ம எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஃபைண்ட் தி நெட் கிராவிடேஷனல் ஃபீல்டு அட் பாயிண்ட் P. இப்போ ஒரு 4 சம் சொல்லித்தரேன், அதே மாடல் தான். ரைட்டா? இப்போது எப்படி இருக்கும் பாரு. இந்த 36m வந்து இந்த பாயிண்ட் Pயை எங்கள் வீட்டுக்கு வரான்னு இருக்கும். இது வந்து E1. இந்த 64m வேணாண்டா நீ எங்கள் வீட்டுக்கு வரான்னு இந்த பக்கம் இருக்கும், E2. அப்போ 2 வெக்டாரு சரியாக 90 டிகிரி ஆக்ட் ஆச்சுன்னா ரிசல்டன்ட்டு நான் யார் வீட்டுக்கும் வரல போங்கடான்ட்டு அது இந்த பக்கம் போயிடும். இதான் வந்து E. அப்போது E1 எழுதணும். E1க்கு ஜென்ரல் ஃபார்முலா G, எம்முக்கு பதிலாக 36m, டிஸ்டன்ஸுக்கு பதிலாக 6D, அதனால 36D². இந்த 36 போயிடுச்சுன்னா மைனஸ் GM/, டிஸ்டன்ஸ் ஸ்கொயரு. இதை பார்த்தா அப்படியே E மாதிரி இருக்கிறதுனால E1 வந்து நான் Eன்னு எடுத்துக்கிறேன். சிமிலர்லி E2 = மைனஸ் G 64m/64D². ஏன்னா 8D². 64 போயிடுச்சு. இதுவும் E மாதிரி இருக்குங்க சார். அப்போது E1 ஒரு வெக்டார், E2 ஒரு வெக்டார், ரெண்டுமே சேம் வெக்டார், 90 டிகிரி இருக்குது. 2 ஈக்குவல் வெக்டார் 90 டிகிரியில் ஆக்ட் ஆச்சுன்னா ரிசல்டன்ட் என்னவா இருக்கும்? யாராவது டக்குன்னு சொல்லுங்கள். √2 டைம்ஸ் ஆஃப் அங்கே இருக்கிற ஏதோ ஒரு வேல்யூ. சூப்பர் தான். √2 டைம்ஸ் ஆஃப் அங்கே இருக்கிற ஏதோ ஒரு வேல்யூ. சிங்கேஜ் புக்கோட எக்ஸாம்பிள் மாடல் 1 நம்ம பேப்பரில் இருக்கும், நம்ம நோட்ஸில் இருக்கும். இந்த சம்பளம் போட்டு வச்சுருக்கேன் நான். 64, 36 போட்டிருக்கேன். ரைட்டா? ஸோ 36m 64m சேர்ந்து இந்த பாயிண்டில் எவ்வளோ ஃபீல்டை கொடுக்குது, நெட் ஃபீல்டை கொடுக்குது. இதே சம்ம அங்கே எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் படிப்பீங்க, 36Qன்னு படிப்பீங்க, இங்கே 64Qன்னு படிப்பீங்க. கரெக்டாக? இது எங்கே? எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் 12th ஃபர்ஸ்ட் செஷனில் படிப்பீங்க. இங்கே மாஸ் வச்சு படிக்கிறீங்க. அதனால தான் எப்போவுமே இந்த ஆலன் என்ன பண்ணுவாங்கன்னா கிராவிடேஷன் நடத்துகிற உடனே எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் நடத்திடுவாங்க. நீ இப்போ வந்து எல்லா வருஷமும் பாருங்கள் அப்படி தான் பண்ணுவாங்க. ஏன்னா கிராவிடேஷன் படிக்கிறது எலக்ட்ரோஸ்டாட்டிக் படிக்கிறது ஒன்று. மாஸ் வச்சு படிச்சிங்கன்னா கிராவிடேஷன், சார்ஜ் வச்சு படிச்சிங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். ரைட்டா? ஸோ இதில் ப்ராப்ளம் 2 போயிடலாமா? கொஞ்சம் கவனமாக பண்ணிடலாம்.
இப்போ ஒரு ட்ரையாங்கிளில் இங்கே ஒரு மாஸ் நான் எம்னு எடுத்துக்கிறேன், இங்கே ஒரு மாஸ் எம்னு எடுத்துக்கிறேன், இந்த பாயிண்ட் வந்து நான் பின்னு எடுத்துக்கிறேன். ஃபைண்ட் தி நெட் ஃபீல்ட் அட் பாயிண்ட் பி. டக்குன்னு ஆன்சர் சொல்லுங்கள். √3 of √3 ஈடா இ. ஏன்னா இந்த இடம் E1 தட் இஸ் ஈன்னு எடுத்துக்கலாமா, இந்த இடம் E2 அதுவும் ஈன்னு எடுத்துக்கலாமா. ரெண்டு ஈக்குவல் வெக்டார் கரெக்டாக 60 டிகிரி. அப்போ ரூட் ஆஃப் E1 ஸ்கொயர் ப்ளஸ் E2 ஸ்கொயர் ப்ளஸ் 2E1 E2 cos theta. Here theta equal to 60 degree. So root of E1 square, that is E square plus E square plus 2E square cos 60. Cos 60 உங்கள் எல்லாருக்கும் தெரியும் 1/2. அப்போ இந்த 1/2ன்றதுனால இந்த 2 இந்த 2 போயிடும். அப்போ ரூட் ஆஃப் 3 ஈயை வெளில எடுத்துடலாமா. அப்போது இந்த இடத்துல ஃபைனலி E net equal to √3E உங்களால் கற்றுக்க முடியும். சூப்பரா. அடுத்தது சம் நம்பர் 3. ப்ராப்ளம் 3 நீங்கள் தான் சால்வ் பண்ணணும். இது வந்து ஒரு ஸ்கொயரோட இந்த எண்டில் ஒரு கேபிட்டல் எண்ணு, இந்த எண்டில் ஒரு கேபிட்டல் எண்ணு, இந்த எண்டில் ஒரு கேபிட்டல் எண்ணு, இந்த எண்டில் வந்து ஒரு பாயிண்ட் பி, இந்த எண்டில் ஒரு பாயிண்ட் பி. ஸோ ஃபைண்ட் தி நெட் ஃபீல்டு அட் பாயிண்ட் பின்னு கேட்குறோம். இந்த டிஸ்டன்ஸ் எல்லாமே டின்னு எடுத்துக்கோ இல்லை எல்லுன்னு எடுத்துக்கோ அவங்க இருக்கும். ட்ரை பண்ண முடியுமா, ஆன்சர் சொல்ல முடியுமா? ஒரு 2 நிமிஷம் டைம் எடுத்துக்கேன். இந்த மாடல் தான் எனக்கு போட்டு காமிச்சினேன், உடனே தான் தெரியுமே. லாஸ்ட்டாக ஒரு ஹோம்ஒர்க் கூட கொடுத்தா எல்லாரும் சால்வ் பண்ணி அனுப்பிச்சிங்க. சில பேர் ரொம்ப கரெக்டாக அனுப்பிச்சிங்க, சில பேர் சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க, சில பேர் எனக்கு என்னடான்னு அனுப்பவே இல்லை. இப்போ கூட ரே ஆப்டிக்ஸ் டெஸ்ட்டு பேர் கொஞ்சம் பேர் கூட எழுதவே இல்லை, பாதி பேர் தான் எழுதி வச்சுருக்கீங்க. பேசிக்கிறேன், கிளாஸ் முடியுது, டெஸ்ட்டு முடியுது. சீக்கிரம் டே, என்னடா ஆன்சர் E net என்னடா வரும்? உன்கிட்ட தான் கேட்டுருக்கேன். √2E சார். 2√2E மனசாட்சி இல்லாமல் சொல்லிடா. எப்படா 2√2E? சார் E/2 + E√2 சார். சூப்பர்டா. E/2 + √2E ரைட்டா? இதாடா சொன்னேன். பா எல்லாரும் ஒரு நிமிஷம் கவனி. இப்போ இந்த பாயிண்ட், இந்த எம் வந்து எங்கள் வீட்டுக்கு வாடான்னு அந்த பக்கம் ஒரு ஃபீல்டில் கொடுக்கும் E1, இது E2 இந்த பக்கம் இருக்கும். சேம் டிஸ்டன்ஸு சேம் மாஸ்ன்றதுனால E1 நான் ஈன்னு எடுத்துக்கிறேன், E2 ஈன்னு எடுத்துக்கிறேன். ரெண்டு ஈக்குவல் வெக்டார் கரெக்டாக 90 டிகிரினா ரிசல்டன்ட்டோட டைரக்ஷன் வந்து இந்த பக்கம் √2E. அதே மாதிரி இந்த எம் மூணாவது M3 மூணாவது எம்ன்றதுனால E3 வந்து உள்ளே வரும். இந்த E3 உனக்கே தெரியும், நான் நேற்றே சொல்லி கொடுத்தேன் E/2. எப்பரா E/2னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து √2D. அப்போது √2Dன்றதுனால என்ன வரணுங்க, -GM √2D the whole square 2D ஸ்கொயரு. அப்போ அந்த GM/D² நீ ஈன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா E/2ன்னு வந்துருமா. அப்போ E3 வந்து E/2. அப்போ E net பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஒரு டைரக்ஷனில் இருக்குது பாரு. E net பார்த்தீங்கன்னா E/2வும் √2E ஒரே டைரக்ஷன். அப்போ சால்வ் பண்ணிங்கன்னா ஈயை வெளில எடுத்துட்டிங்கன்னா 1/2 + √2 கரெக்டாக. எப்போவுமே ஸ்கொயர் சம்மாக இருந்ததுன்னா எஃப் நெட்டாக இருந்தாலும் சரி E நெட்டாக இருந்தாலும் சரி இதான் வரும். எது கிராவிடேஷனில் மட்டும். அப்போ √2E + E/2 தான் E net இந்த கொஷினோடது. தெரியுதா? நல்லா கற்றுக்கிட்டீங்களா? சம்ம ஒழுங்காக புரிஞ்சுக்கோங்க. இதே மாதிரி நான் இன்னொரு சம் கொடுக்குறேன், ட்ரை பண்ணு. அடுத்து ப்ராப்ளம் 4 பாருங்கள். ப்ராப்ளம் 4ல் ஒரு நிமிஷம் இப்போ மாட்ட வேண்டாம். இது வந்து ஒரு ஹெக்ஸகனில் எல்லா இடத்துலையும் பாயிண்ட் மாஸ் இருக்குது. எம்மு இதுவும் எம்மு, இந்த இடமும் எம்மு, இந்த இடம் பாயிண்ட் பி. கரெக்டாக பாயிண்ட் பி. ஸோ ஃபைண்ட் தி நெட்டு எந்த இடத்துல, இந்த இடத்துல
ஃபைண்ட் த நெட் ஃபீல்டு அட் பாயிண்ட் பியில் கேட்குறாங்க. என்ன பண்ணுவீங்க? இல்லைனா வந்து இந்த இடத்துல வந்து எம்டியாக விட்டுறீங்க. பாயிண்ட் பி இங்கே இருக்குது, இந்த இடம் வந்து எம்டியாக இருக்குது. எம்டியாக இருக்குன்னா ஸ்பேஸே இல்லை அந்த இடத்துல வச்சுக்கோங்க. ஒரு நிமிஷம். இந்த இடத்துல ஒண்ணுமே இல்லடா, பாயிண்ட் பி இங்க இருக்கு. என் கேள்வி என்னன்னா ஃபைண்ட் த நெட் ஃபீல்ட் அட் பாயிண்ட் பி. என்ன வரும் யாரும் சொல்ல முடியுமா? 0. 0. எப்படிப்பா 0 வரும்? 0 வராது. எஃப் அதே மாதிரி ஃபீல்டோட டைரக்ஷன் சொல்லணும். சூப்பரான சம்ம, உங்களால கண்டுபிடிக்க முடியும். கொஞ்சம் ட்ரை பண்ணீங்கன்னா. Sir, towards F, sir. டுவர்ட்ஸ் எந்த எம்மா? F, sir, towards F. சூப்பரா சொன்னேன். டுவர்ட்ஸ் எஃப். ஆன்சரு இ நெட் என்னமா வரும்? GM by R square, sir. வெறும் இ மட்டும் எடுத்துக்கலாமா? Yes, sir. எக்ஸலண்ட். டேய் கவனி, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்க. இந்த பாயிண்ட் இருக்குல்லையா, இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இது வந்து இந்த பக்கம் அவங்க வீட்டுக்கு இருக்கும், இந்த மாஸ் வந்து அவங்க வீட்டுக்கு இருக்கும். ஸோ ரெண்டுமே இ இ. ஸோ போத் ஆர் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட், கேன்சல் டு ஈச் அதர். அப்போது இந்த மாஸ் வந்து நீ எங்கள் வீட்டுக்கு வர நம்ம பக்கம் இருக்கும், இந்த மாஸ் வந்து அதே மாதிரி எங்கள் வீட்டுக்கு வர நம்ம பக்கம் இருக்கும். ஸோ போத் ஆர் கேன்சல் டு ஈச் அதர், முடிஞ்சு போய்டும். அப்போ இந்த 4 மாதம் காலி இருக்கிறது யாரு? இந்த ஒரு மாதம் மட்டும்தான் இருக்கும். அந்த ஒரு மாதம் என்ன பண்ணுன்னா ஃபீல்டை வந்து அந்த பாயிண்ட்லேருந்து தன்னோட பக்கம் இருக்கும். இ டைரக்ஷன் வந்து ஓஎஃப். அப்போது அலாங் ஓஎஃப் டிஸ்டன்ஸ் வெறும் ஆறுன்றதுனால, ஒரு மாதன்றதுனால ஈக்குவல் டு மைனஸ் ஜிஎம் பை ஆர் ஸ்கொயரு. ஸோ ஈக்குவல் டு இ தான், நம்ம ஜிஎம் பை ஆர் ஸ்கொயர் ஈன்னு எடுத்துக்கலாமா? அப்போது ரிசல்டன்ட்டு இ நெட் ஈக்குவல் டு இ, டைரக்ஷன் அலாங் ஓஎஃப். இந்த மாதிரி சம்மெல்லாம் சூப்பராக கேட்பாங்க. நீங்கள் ப்ரீவியஸ் இயர் பேப்பராக எடுத்துப்பார். இதே சம் தான் அங்கே சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸையும் கேட்பாங்க. அங்கே ஒரு சார்ஜ் விட்டுருவாங்க, இங்கே ஒரு மாதம் விட்டுருவாங்க. ரைட்டா? ஸோ கொஞ்சம் பேருக்கு புரிஞ்சிருக்கும், கொஞ்சம் பேர் புரியாமல் கூட இருந்திருக்கலாம். அதே இந்த சம்மை கொஞ்சம் ட்ரை பண்ணிப்பார். அதே ஹெக்ஸாகன் சம் பாருங்க. ஹெக்ஸாகனில் இந்த மாதிரி ஒரு ஹெக்ஸாகன் எடுத்துக்கிறேன். இங்கே ஒரு மாஸ் எம்என் எடுத்துக்கிறேன், இங்கே ஒரு மாஸ் எம்என் எடுத்துக்கிறேன், இங்கே ஒரு மாஸ் எம்என் எடுத்துக்கிறேன். பாயிண்ட் பி இங்கே இருக்குது. இது வந்து ஃபுல்லாக எதுவுமே இல்லை, இங்கே ஒன்றுமே இல்லை. இந்த கொஷின் மார்க் போட்டுருக்கேன், நான் எதுவுமே இல்லை. நான் பேர் கொடுத்துறேன். ஓன்றது ஏ பி சி டி இ எஃப். ஃபைண்ட் தி இ நெட்டு அண்ட் டைரக்ஷன். சொல்ல முடியுமா? சொல்லுங்க மேம், இந்த ஒரு சம் மட்டும் சொல்லுங்க, போயிட்டே இருக்கலாம் மறுபடியும். ஸ்வேதா இருக்கியாமா? சார் 0 சார். 0 இ நெட்டு 0ன்னு சொல்லியிருக்கேன், செக் பண்ணிக்கலாம். ஸ்வேதா இருக்கியா? என்ன போட்ட ஆன்சரு? அதே இல்லையா? டைப் பண்ணுமா? சீக்கிரம். பா ஆன்சர் பா. ஏய் இவ்வளோ நேரமா? ஏய் பசிக்கிறாரு, சீக்கிரம்டா. முதல்ல டைரக்ஷன் போடுங்க. ஒவ்வொருத்துக்கும் இ வேல்யூ போட்டுட்டு ரெண்டுத்துக்கும் ரிசல்ட் கண்டுபிடிச்சு 3 ஃபைனல் ரிசல்ட் கண்டுபிடிங்க. சீக்கிரம்.
இதுக்கா இவ்வளோ நேரம்? இங்கே பாருங்க, பாயிண்ட் பியிலிருந்து இந்த எம் வந்து அந்த பக்கம் ஈன்னு ஒரு ஃபீல்டை கொடுக்கும், இது வந்து ஈன்னு ஒரு ஃபீல்டை கொடுக்கும், இது வந்து ஈன்னு ஒரு ஃபீல்டை கொடுக்கும். இந்த ஆங்கிள் எவ்வளோடா? 60யா? கரெக்டா? இந்த ஆங்கிள் எவ்வளோ வரும்? 120யா 60யா? 120. ஏன் 120 தெரியுதா உனக்கு? இது வந்து கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா அது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு 60, இது ஒரு 60 வந்து 120. அப்போது நீ என்ன பண்ணணும், இந்த ரெண்டு ஈக்கும் முதல்ல ரிசல்ட் கண்டுபிடிக்கணும். ரெண்டு ஈக்கும் எப்படி ரிசல்ட் கண்டுபிடிப்பீங்க? ஈக்குவல் டு ரூட்டா E1 ஸ்கொயர் ப்ளஸ் E2 ஸ்கொயர் ப்ளஸ் 2E1 E2 காஸ் தீட்டா ஈக்குவல் டு, ஒரே நிமிஷம் இதுக்குள்ளே ஏதாவது மெசேஜ் அனுப்பிட்டுருக்கீங்களா? இ ஸ்கொயரு ப்ளஸ் 2E ஸ்கொயரு காஸ் 120. அப்போது ஈக்குவல் டு ரூட்டா இங்கே தான் இ ஸ்கொயரு ப்ளஸ் இ ஸ்கொயரு ப்ளஸ் 2E ஸ்கொயரு காஸ் 120 மைனஸ் 1/2 வந்துட்டு நிறைய முறை சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போது இங்கே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால இது மைனஸ் இ ஸ்கொயர் ஆகும், இந்த மைனஸ் இ ஸ்கொயர் ப்ளஸ் இ ஸ்கொயர் போயிட்டு வெறும் ஈன்னு மட்டும் வரும். அப்போது ரிசல்டன்ட்டு வெறும் ஈன்னு மட்டும் வரும். எந்த டைரக்ஷனு? இந்த டைரக்ஷன் ரிசல்டன்ட் ஈன்னு மட்டும் வரும். அப்போ அந்த டைரக்ஷனில் ஒரு இந்த ஈயும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஈனட்டு நீ சொன்ன மாதிரி கண்டிப்பாக 0. கிளியராப்பா? இப்போ பாரு, இந்த சம்மெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒழுங்காக புரிஞ்சுக்கிட்டு வெக்டார் தெரியலன்னா உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. நீயே பாரு, இங்கே ஒரு வெக்டாரு இங்கே ஒரு வெக்டாரு, ரெண்டு பேரும் 120 டிகிரி. அப்போ ரிசல்டன் கண்டுபிடிக்கணும். இப்போ மைக் ஆஃப் பண்ணி ரிசல்டன் கண்டுபிடிக்கணும். இந்த ரிசல்டன்ட்டையும் கடைசியாக இதையும் பார்க்கணும். ரெண்டு பேருமே இ போத் ஆர் ஆக்ட் ஆஸ் 180 டிகிரி. ஸோ இ மைனஸ் இ ஈக்குவல் டு 0ன்னு உங்களால் கற்றுக்க முடியும். கரெக்டாக? ஸோ இன்றைக்கி கிளாஸில் நீ முழுக்க கற்றுக்கிட்டது வெறும் ஃபீல்டு மட்டும். நாளைக்கு கிளாஸில் நீ கற்றுக்க போகிறது கிராவிடேஷன் ஃபுல்லாக. கரெக்டாக? கம்ப்ளீட் கிராவிடேஷன் தான் கற்றுக்க போகிறீங்க. கிராவிடேஷனில் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி மட்டும் கற்றுக்க போகிறீங்க. ஒரே நிமிஷம்